சிவபெருமான் எப்பொழுது பிறந்தார் தெரியுமா? இந்து மதம் உலகில் உயர்ந்த மதங்களில் ஒன்று. இந்து மதத்தில்தான் உலகின் மிக உயர்ந்த கருத்துக்கள் பலவும் ஆராய்ந்து அலசப்படுகின்றன. இதில்தான் பண்டைய கால வேதங்களாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம மற்றும் அதர்வண வேதங்கள் என்ற 4 வகைகள் உள்ளன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வேதங்கள். தமிழ் வேதங்களாக 12 திருமுறைகளும் அதில் அடக்கம். சிவபுராணம். திருமுறைகள் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அடியார்களும் இறைவனின் மனதிற்கு உகந்தவர்களின் மூலமாக இறைவனே நேரடியாக தந்த சில போதனைகளும் அடக்கம். அவ்வாறு அருளப்பட்ட புராணங்கள் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. அதில் சிவபுராணம் என்பது 8ஆம் திருமுறையாகும். அதில் சிவபெருமானது பெருமை முழுவதுமாக கூறப்பட்டிருக்கிறது. மாணிக்க வாசகர். சிவபுராணம் என்பது கிபி 9ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்க வாசரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலின் ஒரு பகுதியாகும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஓர் வாசகத்திற்கும் உருக்கார் என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற இந்நூலின் முதற் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது. பிரம்மன். பல யுகங்களுக்கு முன் படைக்கும் கடவுளாக பிரம்மனுக்கும் அவரது தந்தையான பார்க்கடல் அதிபன் பரந்தாமனுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை உருவெடுத்தது. அது யாதெனில் இருவரின் பெரியவர், அதாவது பெருமை மிக்கவர் யார் என்பதே இந்த போட்டி. தன்னை படைத்த தந்தை மகாவிஷ்ணுவிடமே தனது தோல் வலிமையை காட்டி கொண்டிருந்தார். படைக்கும் கடவுள் நான்முகன். அப்பொழுது